மலர் மருந்துகளை கொண்டு போய் சேர்ப்போம். வீட்டுக்கு ஒரு மலர் மருத்துவரை உருவாக்குவோம். நான் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பேச்சுலர் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர் ராஜபாளையத்திலிருந்து. மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நான் இன்னைக்கு பகிர்ந்துக்க போகிற தகவல் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் நாம் இழந்த அனைத்து விஷயங்கள், எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதை மீட்டி எடுத்து கொண்டு வர உதவும் மலர் மருந்துகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஒருத்தருடைய இழப்பு அப்படிங்கிறது வந்து ஃபிசிக்கலாக நம்ம ஒருத்தரை இழக்கிறது அப்படிங்கிறது திருப்பி அவரை உயிரோடு கொண்டு வருவது அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் இல்லை. ஆனால் அவர் இல்லாத அந்த வெறுமையை போக்குவதற்கு மலர் மருந்தில் தீர்வுகள் இருக்குது. அதே மாதிரி நான் வந்து நிறைய தோல்விகளை சந்தித்து என்னோடய வாய்ப்புகளை இழந்து விட்டேன். ஆனால் அந்த வாய்ப்பு வந்து எனக்கு திருப்பி வருமானு எனக்கு தெரியல. அப்படியே வந்தாலும் நான் அந்த இடத்துல எப்படி வந்து என்னை ப்ரொஜெக்ட் பண்ணிப்பேன்னு தெரியல. அப்படிங்கிறவங்களுக்கும் மலர் மருத்துவத்தில் தீர்வு இருக்குது. அதே போல் எனக்கு வந்து சந்தோஷம் அப்படிங்கிறதே இந்த ஒரு பர்டிகுலர் நிகழ்வுக்கு அப்புறமே என் வாழ்க்கையிலேயே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு தருணத்தை நினைவூட்டி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு நபரை கூட மீட்டி எடுத்து வருவதற்கு மலர் தீர்வுகள் உண்டு. நான் ஏன் மலர் தீர்வுகள் உண்டு அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் கோட் பண்ணுற இன்சிடென்ட்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே மலர் தீர்வில் நமக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு வந்து காண முடியும். முழுமையான 100% தீர்வு வந்து நம்மளால் காண முடியும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ நான் மேற்குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைலையே பாதிக்கக்கூடிய, அதை அப்படியே திருப்பி போட்டு நம்மளை காலி பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்போ ஒருத்தரோட இழப்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக யாரோடைய இழப்பையும் யாராலையும் ஈடு செய்ய முடியாது. ஆனால் அதை கடந்து போகலாம். ஸோ அதை கடக்கலாம், இல்லை அதை எதிர்கொள்ளலாம், இல்லை அப்படின்னா இதுதான் நிதர்சனம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழலாம். ஸோ இது அத்தனைக்குமே அடிப்படையாக இருக்கிறது மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அந்த இடத்துல மனம் நம்மளுடைய வாழ்க்கையின் போக்குக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போகலை அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல தேங்கிடுவோம். நம்ம மனசானது ஒரு இடத்துலையே நின்றுடும். அதுக்கப்புறம் எல்லா துன்பமும் துயரமும் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ துன்பம் துயரம் வந்துச்சுன்னா கூடவே எல்லா நோயையும் சேர்த்தே கூட்டிகிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையும் ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது மலர் மருந்துகளை நாடினோம்னா 100% ரிசல்ட் ரொம்ப குயிக்காகவே கிடைக்கும். இதே இது கிரானிக்காக அந்த பிரச்சனைகள் போகும்போது, நாள்பட்ட பிரச்சனைகள் ஆகும்போது அதை சரி செய்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஈஸியாக மலர் மருந்துகள் மூலமாக சரி செய்ய ஏதுவான விஷயங்கள் தான். ஸோ மலர் மருந்தால் நம்மளால் சரியே பண்ண முடியாது அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஒரு கேள்வி எப்படி கேட்டிங்கன்னா, எந்த வியாதிகள் எல்லாம், இல்லை எந்த வாழ்க்கையில் எந்த இடத்துல எல்லாம் மனசு அப்படிங்கிற ஒரு விஷயம் தொலைஞ்சிருச்சு, அந்த இடத்துல மனசுக்கு வந்து வேலையே இல்லைப்பா, நம்ம வந்து உடல் இயக்கம் இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே மலர் மருந்து தேவைப்படாது. ஆனால் எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரதானமாக இருக்குது, அது இல்லைன்னா அங்கே வேலைக்கே ஆகாது அப்படிங்கிறீங்களோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே மலர் மருந்து வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்படி தான் என்னுடைய ஆன்சர். இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ மலர் மருந்து எங்கே ஒர்க் அவுட் ஆகாது, எங்கே ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இப்போ எங்கெல்லாம் மனசு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 நபர்களுக்கு இடையில வந்து ரொம்ப மனக்கசப்பு ஏற்பட்டு ரொம்ப நாள் அவங்க பேசிக்கவே இல்லை. திடீர்னு ஒருத்தர் பார்க்கும் பொழுது இவங்க வந்து ஜஸ்ட் அவங்க அப்படி கடந்து போவாங்களா, இல்லை 2 பேரும் எதிர்கொள்வாங்களா, இல்லை வந்து இவங்க 2 பேத்துக்குள்ள மனப்போராட்டம் இருக்குமா, இல்லை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பாசம் அதனால எப்படியாவது ஒருத்தருக்கு போய் பேசிடணுங்கிற மாதிரியான விஷயங்கள் பாருங்க. இப்போ மனசு அப்படிங்கிறது அந்த இடத்துல எவ்வளோ நிலைகளுக்கு ஆட்படுதோ, ஸோ இந்த மாதிரி ஆட்படும் வேலையில் எந்த இடத்துல எல்லாம் நமக்கு வந்து லேக்கிங் ஆகுது, அதாவது எந்த இடத்துல எல்லாம் அது வந்து சரிவர ஒருத்தரோட ஒருத்தர் இணைந்து போக முடியாத இடத்துல எல்லாம் வந்து ஒரு முரண்பாடு ஏற்படுது இல்லையா, அந்த இடத்துல எல்லாமே எங்கெல்லாம் முரண்பாடு மனதில் தோன்றுதோ அங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தேவையில்லாத உணர்ச்சிகளையும் நம்ம வெளிப்படுத்த ஆரம்பிப்போம். அந்த உணர்ச்சிகள் எல்லாமே வந்து நோயாக மாறுது. ஸோ இப்படி தான் மலர் மருந்துகளில் வந்து ஒரு நோய் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது நோயை பார்க்காம நோயின் பின்னாடி இருக்கக்கூடிய உணர்ச்சி, அந்த உணர்ச்சி தோன்றின அந்த இடம் எங்கே வந்து இந்த உணர்ச்சிகள்லாம் உருவாச்சு அப்படிங்கிற அந்த ரூட் காஸை நம்ம எடுத்து தான் மலர் மருந்துகள் கொடுத்து சரி பண்ணுறோம். ஸோ அப்போது மலர் மருந்து எங்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் மனம் சார்ந்து நம்ம இழந்தாலும்,
நம்மளோட மலர் மருந்துகள் மூலமாக அதை வந்து மீட்டு எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல நினைத்தது. ஸோ உங்களுக்கு இந்த தகவல் வந்து ரொம்ப உபயோகமான தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன், மலர் மருத்துவம் சார்ந்த கன்சல்டேஷன் இல்லை மனநலம் சார்ந்த கன்சல்டேஷன் எடுக்கணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு போதுமான தகவல்கள் கொடுக்கப்படும். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.